ஹாய் உறவுகளே! இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின் வித் பில் டீட்டெயில்ஸ். அதாவது நான் எவ்வளோ கோல்டு காயின் வச்சிருக்கேன், அதோட பில் டீட்டெயில்ஸும், அதில எவ்வளோ வந்து லாபம்ன்றத பத்தியும் நம்ம இந்த வீடியோல வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய சேனல் நெறைய பேர் வந்து பார்க்குறீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்க்குறீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களுக்கு வந்து வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த வருஷத்துலயும் வாங்கியிருக்கேன். போன வருஷத்துல வாங்குன காயின்ஸும் இருக்கு. வாங்க ஃபுல்லா டீட்டெயிலா பார்ப்போம். வந்து பார்த்தீங்கன்னா, இதோட பில்ஸ்லாம் வந்து நான் காட்டிர்றேன் உங்களுக்கு. 8th வந்து டிசம்பர்ல வாங்கியிருக்கேன். 2nd வந்து 11th ஏப்ரல். ஏப்ரல் வந்து 11ஆம் தேதி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 23 ஏப்ரல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 9th செப்டம்பர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 23 செப்டம்பர். ஏன் வந்து பில்ல வந்து இப்படி மடிச்சு வச்சு காட்டுறேன்னா, இது கீழ வந்து என்னுடைய டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ, அதனால தான் வந்து மடிச்சு வச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில இந்த பில் வாங்கியிருப்போம். பிப்ரவரி 16ஆம் தேதி வந்து சாந்தியில வந்து வாங்குனது. இது வந்து 1 கிராம் காயின் ஓகேங்களா? இதுவோட பில் டீட்டெயில்ஸும் வந்து இந்த வீடியோல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என் பில் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். இதுல வந்து என்னைக்கு டேட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ கிராம்ஸ், அப்புறம் என்ன அமௌண்ட், அதாவது அன்னைக்கு ரேட் என்ன, அதோட பில் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது வந்து ஃபுல்லா டீட்டெயிலா பார்ப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பர்ச்சேஸ் டேட் 12ஆம் மாசம் போன வருஷம் போட்டிருக்கேன்ல. இதுக்கு முன்னாடி நான் நிறைய காயின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, நானு நிறைய வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு காயின்லாம் போட்டுட்டேன். அதனால இப்ப இருக்கிறது வரைக்கும் நான் வந்து இதில வந்து எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 8ஆம் தேதி 12ஆம் மாசம். சரிங்களா? போன வருஷம் கடைசில வந்து வந்து பார்த்தீங்கன்னா, 1 கிராம் 3 மில்லி வாங்கியிருந்தேன். அதோட ரேட் அன்னைக்கோட ரேட் வந்து ரூ. 7,115. அப்புறம் பில்லோட அமௌண்ட் ஜிஎஸ்டி அதெல்லாம் சேர்த்து வேஸ்டேஜ்லாம் சேர்த்து ரூ. 7,490. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரில வாங்குனது. அதாவது சாந்தியில வாங்குனேன்னு சொன்னேன்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் 1 கிராம் வாங்குனது. ரூ. 7,890 அன்னைக்கு ரேட்டு. அதோட பில் அமௌண்ட் வந்து ரூ. 8,340. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல்ல வாங்குனது. 11ஆம் தேதி ஏப்ரல் வாங்குனது. அது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 978 மில்லிகிராம். ரேட் வந்து அன்னைக்கு ரேட் வந்து ரூ. 8,745. பில்லோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 8,980. சரிங்களா? இது வந்து 23 ஏப்ரல்ல வாங்குனது. வந்து பார்த்தீங்கன்னா, 1 கிராம் 998 மில்லிகிராம். இந்த டைம்ல வாங்குனது வந்து இது அக்ஷய திருதி ஆஃபர்னால இதில வந்து நோ வேஸ்டேஜ்ல வந்து வாங்குனேன். அதாவது வேஸ்டேஜ் இல்ல ஜிஎஸ்டி. அதான் அன்னைக்கு ரேட் அப்புறம் ஜிஎஸ்டி மட்டும். அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 9,015 அன்னைக்கு ரேட்டு. இது வந்து 1 கிராம் 998 மில்லிகிராம்னால ரூ. 18,550 வந்துச்சு அன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 9ஆம் தேதி 9ஆம் மாசம் செப்டம்பர்ல வாங்குனது. இது வந்து 1 கிராம் 501 மில்லிகிராம் வந்து வாங்குனது. அன்னைக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10,110. டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி, வேஸ்டேஜ் சேர்த்து ரூ. 15,940. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 23 செப்டம்பர்ல வாங்குனது. இது வந்து 2 கிராம் 12 மில்லிகிராம். ரூ. 10,480 அன்னைக்கு ரேட்ல வாங்குனது. அதுக்கப்புறம் வந்து 22 டோட்டல் அமௌண்ட் வந்து ரூ. 22,180. சரிங்களா? டோட்டலா எவ்வளோ கிராம்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 8,492 மில்லிகிராம்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். அமௌண்ட்டா அதாவது அன்னைக்கோட ரேட்டோட அமௌண்ட் மட்டும் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் அமௌண்ட்ல எவ்வளோன்னா, ரூ. 53,355. அதாவது வேஸ்டேஜ், ஜிஎஸ்டிலாம் சேர்த்து எவ்வளோ வந்துன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 81,450. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து வாங்கியிருக்கோம்ல, இப்போ வந்து எவ்வளோ வந்து இதில வந்து நமக்கு லாபம்ன்றத பத்தி நம்ம பார்ப்போம் வாங்க. நான் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாம் ஜிஆர்டில வாங்குனேன். அது இன்னைக்கு வந்து ஜிஆர்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 11,910. சரிங்களா? நான் சொன்ன மாதிரி 8 கிராம் 492 மில்லிகிராம் தானே வாங்கியிருந்தேன். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1,1139 டோட்டலா கோல்ட் ரேட் மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. நான் அந்த இதில எவ்வளோ சொல்லியிருந்தேன்? வெறும் ரூ. 53,355. அப்ப எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 8,492க்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 47,784. அதாவது பெர்சன்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 45% கிட்டே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வேஸ்டேஜோட எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம். 11,910 இன்னைக்கு ரேட்டு இன்டூ 8.492 மில்லிகிராம்ஸ் 8,492 மில்லிகிராம்
ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,1139 ரூபா. அதுக்கு 2% வேஸ்டேஜ் குடுக்கணும்ல. அது வந்து அமௌண்ட் ரூ. 2,002 டோட்டலா 1,03,161 ரூபா இன்ட்டு 3% ஜிஎஸ்டி குடுக்கணும்ல. 3% ஜிஎஸ்டியோட அமௌண்ட் வந்து ரூ. 3,094 டோட்டல் பண்ணா 1,06,255 ரூபா. சரிங்களா? நம்ம வந்து பழசுல வந்து எவ்வளோ வந்து டோட்டலா ஜிஎஸ்டி, வேஸ்டேஜ்லாம் சேர்த்து வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 81,450 சரிங்களா? இதில வந்து நமக்கு எவ்வளோ லாபம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 24,805 ஆனா நான் ஒண்ணு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு இடத்துல வந்து வேஸ்டேஜ் இல்லாம நான் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன்ல. அதோட சேர்த்து மேக்ஸிமம் ஒரு ரூ. 25,000 கிட்ட எனக்கு வந்து இந்த வருஷத்துல இந்த கோல்டு காயின வாங்குனது மூலியமா, இந்த வருஷத்துல கிடையாது, போன வருஷமும் ஒரு காயின் வாங்கியிருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து எனக்கு ரூ. 25,000 கிட்ட வந்து லாபம் கிடைச்சிருக்கு. நான் வந்து இந்த பார்த்தீங்கன்னா, இந்த அப்பப்போ கிடைச்ச இந்த மாதிரி காசுனால தான் நான் வாங்கினேன். இந்த காச நான் வந்து அதுக்கு பதில் நான் வேற எதுலயோ கண்டிப்பா செலவு பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அந்த காசு வந்து அப்படியே செலவாயிருந்திருக்கும். நெறைய பேர் வந்து கோல்டு காயின வந்து வாங்காதீங்க. அது வந்து என்னைக்குமே நஷ்டத்துல தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும். நான் இந்த மாரி இந்த அமௌண்ட் நான் வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா, எனக்கு வந்து இந்த அளவுக்கு லாபம் கிடைச்சிருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வழிகள்ல அதாவது நான் வந்து ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கும்போது, எனக்கு வந்து இதுதான் எனக்கு சேஃபா தோணுது. நம்ம கிட்டயும் இருக்கு. அ நம்ம கிட்டயும் இருக்கு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இது ஏதோ அவசரம்னா கூட நம்ம என்ன பண்ணிடலாம், இத வந்து பேங்க்ல வந்து பேங்க்லன்ற பாருங்க, நம்ம வந்து ஜிஆர்டில வாங்குனா, ஜிஆர்டிலயே கூட எடுத்துட்டு போய் வித்துடலாம். நமக்கு கண்டிப்பா லாபம் தான். ஏன்னா நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் அமௌண்ட் நம்ம என்ன அமௌண்ட்ல வந்து வாங்கியிருக்கோம் பாருங்க. அதாவது ரூ. 7,115 இன்னைக்கு ரேட் எவ்வளோ? ரூ. 11,910 சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்துக்கோங்க. இவ்வளோ வந்து லாபம் இருக்கு. அதனால வந்து கோல்டு காயினா வாங்காதீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கேட்காதீங்க. உங்கனால கோல்டு காயின் வாங்க முடிஞ்ச சின்ன ஒரு 500 மில்லிகிராம்ஸ்லேருந்தே வாங்குங்க. ஆனா 100 மில்லிகிராம்ஸ் வந்து வாங்குறது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் வந்து அவ்வளோ வந்து ஒரு கரெக்ட்டா இருக்காதுன்னு நான் நினைப்பேன். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 100 மில்லிகிராம் வாங்கும்போது நீங்க 10 டைம் வாங்குனா தான் 1 கிராமா வந்து சேரும். அதனால நான் என்ன சொல்லுவேன், ஏதாவது கிஃப்டிங் பர்ப்பஸ் இருக்கு அப்படின்னும்போது அந்த 100 மில்லிகிராம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து குடுக்கலாம். ஆனா வந்து நீங்க வந்து பர்சனலா இது இந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு பதிலா, அதுக்கு பதில் சீட்டா போட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா சீட்டா போட்டு வாங்கும்போது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் தான் வந்து ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ற மாரி வரும். வேஸ்டேஜ் கூட நீங்க அதோட கவர் பண்ணிக்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த மாதிரி வந்து 100 மில்லி மாசம் மாசம் வாங்குவீங்கன்னா, நீங்க அதுக்கு வந்து சீட்டா போட்டு வாங்கிறது தான் என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின் வாங்கும்போது, கோல்டு காயினோட பில்ஸ்லாம் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்க வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருக்கும்போது, அந்த பில்லாம் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹால்மார்க் 916 ஹெச்ஓடில எல்லாம் சிம்பிள் இருக்கான்னு சொல்லிட்டு, கண்டிப்பா பார்த்து வாங்குங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்க முடியுதுன்னா, கண்டிப்பா சேமிங்க. டிஜிகோல்டு அந்த மாதிரி எவ்வளோ ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. சேமிங்க. சேமிக்கிறது மட்டும் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கைய முன்னேற்ற உதவும். அப்புறம் இந்த வருஷம் நான் எவ்வளோ கோல்டு காயின், அப்புறம் கோல்டு ஜுவல்லரி வாங்கியிருக்கேன்றதுக்கான செப்பரேட் வீடியோ வித் பில் டீட்டெயில்ஸோட எவ்வளோ ப்ராஃபிட்ன்றத பற்றியும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து வீடியோ வந்து போடலான்னு இருக்கேன் ஈவினிங்கில். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா அந்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மீல் பிளான் வரும். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.